சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. தேர்தல் பரபரப்பு இன்னும் ஓரிரண்டு நாள்களுக்குள்ளாக பற்றிக்கொள்ளும். அதாவது ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப் போகின்ற நேரம் நெருங்கிட்டது. ஆனால் இன்னும் பெரும்பாலான கட்சிகளில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுவார்கள் அப்படிங்கிற அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை முடிவு பெற்று தொகுதிகள் அறிவிக்கப்படாத நிலையில் இருக்குது. இந்த சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு 3-4 தொகுதிகள், அந்த தொகுதிகளோடு கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற ஒரு 7-8 தொகுதிகளை பற்றிய ஒரு பார்வை. இதில் யார் எந்த கட்சி சார்பாக சீட்டு கேட்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, யாருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அலசல். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய தொகுதிகளில் ஒன்று கரூர். இந்த தொகுதியினுடைய கிங் மேக்கராக இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி. இவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலாக சிறையில் இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு செயல்படுத்திகிட்டு இருக்காரு. இந்த தொகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி. அதுபோலவே கோவை, இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி, இந்த தொகுதியில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் பிஜேபி கட்சியின் சார்பாக போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல் இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதி தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய சொந்த தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவுக்கு ஏற்கனவே எஸ்ஆர் பார்த்திபன் எம்பியாக இருந்துகிட்ருக்காரு. இந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றுறதுக்கான தீவிர முயற்சி எடுத்து வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் இந்த தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கின்ற கொங்கு மண்டலத்தினுடைய மொத்த நாடாளுமன்ற தொகுதிகளை பற்றிய ஒரு பார்வையை நம்ம பார்ப்போம். முதல்ல கரூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஜோதிமணி. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாகவே தொகுதியினுடைய மக்களோடு பெரிய அளவில் தொடர்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்க. பத்திரிகையாளர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாத சூழலில் இவங்க தொகுதியை விட்டு வெளியில் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. அந்த சூழலில் தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய புகைச்சலம் இருக்குது. கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவி கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக இருக்குது. அந்த இடத்துக்கு இன்னும் யாரையும் புது தலைவரை நியமனம் பண்ணாத சூழல்லையே போயிட்டுருக்கு. கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த சின்னசாமி, அதாவது உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் திமுகவோடு ஏற்பட்ட ஒரு மோதலில் அவர் தன்னுடைய பொறுப்பை விலகி போயிட்டார். அதுக்கு பிறகு இன்னும் அந்த இடத்துக்கு யாரையும் நியமனம் செய்யாமலே வச்சுருக்காங்க. இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் வேலைகள் தொடங்கக்கூடிய இந்த சூழலோட கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் இன்னும் அந்த பூத் பொறுப்பாளர்கள் கூட நியமிக்கப்படாத சூழல் நிலவிட்டு இருக்குது. அதனால் கட்டாயமாக ஜோதிமணிக்கு இந்த முறை சீட் இல்லை அப்படிங்கிறதை உறுதி செய்யப்பட்டு விட்டது. ராகுல் காந்தி வரைக்கும் பேசி முயற்சி எடுத்தும் கூட இந்த தொகுதியை திமுக நாங்கள் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு திமுக தலைமை உறுதியாக சொல்லிட்டுது. அதுக்கு பின்னால் இருக்கிறது செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவு பெற்ற அவர் கைகாட்டக்கூடிய நபர் தான் இங்கே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற சூழல் வெளிப்படையாகவே தெரியுது. அந்த வகையில் இப்போ தாந்தோன்றிமலை ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய கோயம்பள்ளி பாஸ்கர் அப்படிங்கிறவர் தான் முன்னிலையில் இருக்கார். இந்த கோயம்பள்ளி பாஸ்கர் செந்தில் பாலாஜியோட ஆரம்ப காலத்திலேருந்து அதிமுக, அமமுக இப்படி பல கட்சிகளுக்கு பயணம் பண்ணிவிட்டு கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக திமுகவில் இருந்துகிட்ருக்காரு. இப்போ தாந்தோன்றிமலை ஒன்றியத்தினுடைய செயலாளராகவும் இருக்கார். அதே போல் இன்னொருத்தர் விஜயகுமார், இவர் வழக்குரைஞர். இவரும் செந்தில் பாலாஜியோட நீண்ட நாள்களாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கவர். 2 பேருமே அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க. வழக்குரைஞராக இருப்பதால் விஜயகுமாருக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் கோயம்பள்ளி பாஸ்கரும் பட்டப்படிப்பு முடித்தவர் தான். அவரும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தகுதியுள்ள நபர் தான். இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் திமுகவினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக கரூர் தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. பள்ளப்பட்டி உள்ளிட்ட அந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் செந்தில் பாலாஜி இப்போவே தன்னுடைய தேர்தல் வேலையை தொடங்கிட்டார். அவர் சிறைக்குள்ளே இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் தொகுதிக்குள்ளே வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் 1 கிலோ லட்டு கொள்ளளவு பிடிக்கக்கூடிய 3 எவர் சில்வர் பாத்திரம், அதாவது ஒரு 2 கிலோ மாவு அல்லது அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருள் போட்டு வைக்கிற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 3 சில்வர் பாக்ஸும் அதுக்குள்ளே 1 கிலோ லட்டும் வச்சு எல்லா வீடுகளுக்கும் விநியோகத்தை தொடங்கிட்டாங்க. நாங்கள் தேர்தலில் முன்னணியில் இருக்கிறோம் அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் கரூர் தொகுதியில் தட்டி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவருடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரத்தில் அதிமுகவில் யார் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற அந்த போட்டியில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்த பிபிபி பரமசிவம் அப்படிங்கிற ஒருத்தர் விருப்பமனு கொடுத்துருக்காரு. அவர் பேரும் பரிசீலனையில் இருக்குது. அதை விடவும் மாவட்ட பாசறை செயலாளராக இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் முதலிடத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே மாதிரி மதிமுகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்திருக்கிற அருள் சக்தி தங்கவேல் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரும் பரிசீலனையில் இருக்குது. இதற்கிடையில் செய்தி வாசிப்பாளராக இருந்த நிர்மலா பெரியசாமியும் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
இருந்தாலும் அதிமுகவில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்குது. இந்த போட்டியில் அதிகப்படியாக கமலக்கண்ணனுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கரூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் தான் வேட்பாளர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. இவரும் அதிமுகவிலிருந்து பின்னால் பாஜகவுக்கு வந்தவர் தான். அண்ணாமலை தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டது முதல் இவரும் அவரோடு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையின் தீவிர ஆதரவு பெற்ற இவருக்கு தான் சீட் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட நிலையில் கரூர் தொகுதி இருக்குது. கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வேகமும் செயல்பாடும் அந்த தொகுதியில் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு பலமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சேலம் மக்களவை தொகுதி, இந்த தொகுதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மாவட்டம். அவருடைய எடப்பாடி தொகுதியும் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் வருது. அதனால் இந்த தொகுதியும் தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக கவனிக்கப்படுது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ்ஆர் பார்த்திபன் உட்கட்சியினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு இடையில் அவரும் சிக்கி சின்னாபின்னமாகி ஒரு வகையில் போட்டி போட்டு தன்னுடைய பெயரை கெடுத்துக்காத அளவுக்கு காப்பாற்றி வச்சுருக்காரு. தொகுதிக்குள்ளே இவருக்கு கெட்ட பேர் இல்லை, மக்கள் தொடர்பில் சரியாகவே இருந்துகிட்ருக்காரு. இவரும் மீண்டும் சீட்டு கேட்டிருக்காரு. சீட்டு வாங்கிறதுக்கான தீவிர வேலைகளையும் ஈடுபட்டு வர்றாரு. இவருக்கு பின்னால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் பலமாக இருக்கார். அவர் தான் கடந்த முறையும் இவர் சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கான முழு முயற்சி எடுத்து செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த முறையும் இவர் நிச்சயமாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் எஸ்ஆர் பார்த்திபனுக்கு மீண்டும் தன்னுடைய அந்த இடத்தை உறுதிப்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா திமுகவினுடைய பல தொகுதிகளுக்கான தேர்தல் செலவுகளையே கவனிக்கக்கூடிய நிலையில் ஜெகத் ரட்சகன் இருக்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய சேலம் எஸ்ஆர் பார்த்திபனுக்கு நிச்சயமாக சீட்டு இருக்கும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த செல்வ கணபதி இப்போ திமுகவினுடைய சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கார். இவரும் மக்கள் தொடர்பு மற்றபடி கட்சி நிர்வாகிகள்கிட்ட நல்ல கட்டுக்கோப்பான நிலையில் கட்சியை வளர்த்தி கொண்டு போயிட்டுருக்க ஒரு நபர். இவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும். சீட்டு கொடுத்தா நிச்சயமாக இவர் சேலம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை திமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள்ட்ட இருக்குது. இவரும் போட்டியில் இருக்கார். ஆனால் இவர் அதிகப்படியாக தனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று வாங்கக்கூடிய சூழலில் இல்லை. ஏன்னா சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் இவருக்கு எதிரான நிலையில் இருக்கிறதா தொண்டர்கள் எல்லாமே சொல்லிக்கிறாங்க. அதனால் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற 4 தொகுதிகளிலும் இவருக்கு ஓட்டு சரியான அளவு கிடைக்குமா, போட்டியிட்டு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்குது. கட்சி தலைமை கட்டாயமாக இவருக்கு சீட்டை நீ தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போட்டியிடுவார். ஆனால் இவராக விருப்பப்பட்டு போட்டி போட்டு சீட்டு கேட்குற நிலையில் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. இந்த 2 பேர் தான் திமுகவில் முக்கியமான பிரமுகர்களாக கடந்த ஒரு சில நாளுக்கு முன்பு வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு எதிர்பாராத சூழலில் திமுகவின் இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய மன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய PK பாபு அப்படிங்கிற ஒருத்தர் புதுசாக உள்ளே வந்திருக்காரு. இவர் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தினுடைய செயலாளராக இருந்துகிட்ருக்காரு. முழுக்க சென்னையை தலைமையிடமாக வச்சு தான் இவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இவரும் சேலம் அரிசிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர், பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவங்க அப்பா ST கலையமுதன் அப்படிங்கிற நகர பொறுப்பாளரோட நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு. இவரும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அதனால் இவருக்கு தான் சீட்டு. உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமாக தன்னுடைய தரப்பிலிருந்து ஒரு 4-5 பிரதிநிதிகளை டெல்லிக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதாவது கடந்த காலங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் எம்பியாக இருந்தவர்களும் டெல்லியில் தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்தில் அவருடைய காலகட்டத்தை அவருடைய வயதை ஒத்த சிலரும் எம்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்த தலைமுறையாக இளைஞர் அணியிலிருந்தும் சிலர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வகையில் PK பாபுக்கு கட்டாயமாக சேலம் தொகுதியில் இந்த முறை போட்டியிட சீட்டு வாங்கி கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பப்படுது. அதனால் PK பாபுவும் போட்டியில் இப்போ முன்னணியில் இருந்துகிட்ருக்காரு. இதற்கிடையில் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுடைய மகன் பிரபுவும் இந்த போட்டியில் இருக்கார். நீண்ட காலமாக வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய குடும்பம் திமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட நிலையிலிருந்து அதை மீண்டும் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பிரபுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த போட்டியில் முதலிடத்தில் இருக்கிறது PK பாபு தான். இவர் தான் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவை பெற்றவராக இருக்கார். அதனால் அவருக்கு தான் சீட் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இல்லை, மீண்டும் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ்ஆர் பார்த்திபன் தான் சீட்டு வாங்கிட்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. TM செல்வ கணபதிக்கு சீட்டு கொடுத்தா தொகுதியில் வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு சூழல் திமுக தரப்பில் இருக்குது. இதே நேரத்தில் திமுகவில் யாரை வேட்பாளராக போடுறாங்களோ அதுக்கு தக்கபடி தான் நம்ம வேட்பாளரை போடணும் அப்படிங்கிற முடிவில் அதிமுகவும் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்குது. அதிமுகவில் இப்போ ஓமலூர் தொகுதிக்குட்பட்ட திண்டமங்கலம் பகுதியை சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர், அதாவது பெரிய அளவிலான கான்ட்ராக்ட் வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற பரமசிவம் அப்படிங்கிறவருடைய மகன் விக்னேஸ்வரனை வேட்பாளராக நிறுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. பல கோடிகள் செலவு செய்கிறதுக்கு தயாரான நிலையில் விக்னேஸ்வரன் அவங்க அப்பா 2 பேருமே இருக்காங்க. ஒருவேளை
உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு பெற்ற பி.கே. பாபு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அவருக்கு போட்டியாக இந்த விக்னேஸ்வரன் போட்டிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் திமுக தரப்பிலிருந்து எஸ்.ஆர். பார்த்திபனோ அல்லது டி.எம். செல்வகணபதியோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அவங்களுக்கு ஃபைட்டு கொடுக்குற அளவுக்கு பலமான ஆளாக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செம்மலையை களத்தில் இறக்கவும் அதிமுக தரப்பு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் செம்மலை இதில் விருப்பம் இல்லாமல் தான் இருக்கார். வயது மூப்பின் காரணமாக இனிமேல் என்னால் தொகுதிகளெல்லாம் வேலைக்கு போக முடியாது, வாக்கு கேட்டு அலைய முடியாது அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கார். ஒருவேளை திமுகவினுடைய வேட்பாளர் மாறினால் அதுக்கு போட்டியாக ஈடு கொடுத்து நிற்கக்கூடிய அளவுக்கான வேட்பாளரை செம்மலையை நிறுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் தான் முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் சேலம் தொகுதி இருக்குது. சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புள்ள தொகுதி. அந்த தொகுதியை திமுக தக்க வச்சுக்குமா இல்லை பறி கொடுத்துருமா அப்படிங்கிறது வேட்பாளருடைய தேர்வை பொறுத்து தான் இருக்குது. அடுத்தபடியாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. ஒரு மாதத்துக்கு முன்பாக அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அந்த தொகுதிக்கான விருப்ப மனுவை கடந்த 2 நாளைக்கு முன்னே தான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக வாங்கப்பட்டிருக்கு. 15 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அதில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏகேபி சின்னராஜும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு தேர்தலில் போட்டியிட முழுமையாக விருப்பம் இல்லை, எனக்கு தொகுதி வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கார். ஏன்னா ஏற்கனவே பல போராட்டங்களை முன்னெடுத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பணிகளை செய்திருந்தாலும் மக்கள் விரும்பத்தக்க வகையில், மக்கள் நிறைவடையத்தக்க வகையில் தன்னால் பணியாற்ற முடியலைங்கிற ஒரு அதிருப்தியில் அவர் இருக்கார். அதனால் அவருடைய போட்டியிலிருந்து விளைவிக்கிற மனநிலை தான் இருக்கார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஈரோட்டை சேர்ந்த தொழிலதிபர் சூரியமூர்த்தி இந்த முறை கண்டிப்பாக களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே நேரம் அதிமுகவில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு பரமத்தி வேலூரை சேர்ந்த ராக்கா தமிழ்மணி அப்படிங்கிற ஒரு நபர் போட்டிக்கு வந்திருக்காரு. இவர் ராக்கா ஆயில் மில் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணெய் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. அதிமுகவின் தலைமையோடு நேரடியாக தொடர்புடையவர். இவரும் இந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான். அதிமுகவினுடைய தலைமைக்கே கடந்த பல ஆண்டுகளாக காலன்றை அடித்து சப்ளை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர், பெரும் தொழிலதிபர். எத்தனை கோடி ரூபா வேணாலும் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் கைவசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் கண்டிப்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய வேட்பாளராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த தொகுதி நமக்கு வேணாம், கூட்டணியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தள்ளி விட்டுலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதா தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சங்ககிரி, பரமத்தி வேலூர், ராசிபுரம், சேந்தமங்கலம் தொகுதியில் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருக்குது. அது தவிர திருச்செங்கோடு, ராசிபுரம் போன்ற தொகுதிகளில் அவங்களுக்கு பெரிய அளவில் வாக்குகள் இல்லை. இருந்தாலும் கூட்டணிக்கு தான் இந்த தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இருக்கிறதா தெரியுது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈரோடு தொகுதி தற்போது மறுமலர்ச்சி திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட கணேசமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துகிட்ருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு காலமாகவே உடல்நல குறைபாட்டால் தொடர்ந்து தொகுதிக்குள்ளே பயணம் பண்ண முடியாமல் கொஞ்சம் விலகியே இருக்கார். மீண்டும் எனக்கு சீட்டு தேவையில்லை அப்படிங்கிற முடிவில் அவர் இருக்கிறதா தெரியுது. அதை வெளிப்படையாகவே அவர் பலரிடமும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் மதிமுகவினுடைய தலைமை வற்புறுத்தினால் அவர் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட்டார்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிற செய்தி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி தனக்கு போட்டியாக திமுகவில் இன்னொருத்தர் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் இந்த தொகுதியை கூட்டணியினுடைய வசமே தள்ளி விட்டுருங்கிற முடிவில் இருக்கார். அதனால் மீண்டும் இந்த தொகுதியில் மதிமுக போட்டியிடலாம். இல்லை என்றால் காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம். ஏன்னா காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற கரூர் தொகுதி திமுக எடுத்துக்கிறதுனால இந்த தொகுதியை காங்கிரஸுக்கு தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும் தெரியுது. அப்படி காங்கிரஸுக்கு போனால் EV.K.S. இளங்கோவன் அவர்களுடைய 2வது மகன் சஞ்சய் இந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கார். ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளையும் அவர் பெறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதிமுக சார்பாக யார் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவர்களுடைய மருமகன் ஆற்றல் அசோக்குமார் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட இப்போயே ஒவ்வொரு நாளும் ஒரு 10 லட்ச ரூபாய் குறைவில்லாத அளவுக்கு அவர் செலவு பண்ணிகிட்ருக்காரு. அதிமுகவில் இவர் தான் கன்ஃபார்மான வேட்பாளர் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. ஆற்றல் உணவகம் அப்படிங்கிற பேரில் ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பல ஊர்களிலேயும் உணவகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உணவகத்தில் 10 ரூபாய்க்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறாரு. அன்லிமிட்டெட், யார் வேண்டுமானாலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் போய் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாங்கிற அளவுக்கு ஒரு உணவகத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருந்துட்டுருக்காரு. ஆற்றல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் பல அறக்கட்டளைகளுக்கான வேலைகளையும் செஞ்சுட்ருக்காரு. இவருக்கு இருக்கிற ஒரு குறைபாடு என்னென்னா, இவருடைய மாமியார் பாரதிய ஜனதாவில் இருக்கார். இவரும் பாரதிய ஜனதாவிலிருந்து தான் அதிமுகவுக்கு வந்திருக்காரு. அதிமுகவில் ஜெயிச்சதுக்கு பிறகு மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு போனாலும் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதா அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாமே சந்தேகப்படுறாங்க. இருந்தாலும்
நிச்சயமாக ஈரோடு தொகுதியில் அவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடிவு செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சுப்பராயன் மீண்டும் போட்டியிடுவார் அப்படிங்கிற இது உறுதியாகிட்டுது. ஏன்னா அந்த தொகுதியை திமுக வாங்கலை, மீண்டும் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கே கொடுத்துருக்கு. கூட்டணி கட்சியில் கிட்டத்தட்ட 99% இவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிற பட்டியலில் சுப்பராயன் இருக்கார். அவர் அதுக்கான களப்பணிகளையும் இறங்கி வேலையை செஞ்சிட்ருக்காரு. அதிமுக தரப்பில் இந்த தொகுதி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சுப்பராயன் மேலே திருப்பூரை தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் கடுமையான அதிருப்தி இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அதிமுக இந்த தொகுதியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறதா தெரியுது. அதிமுக சார்பில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த குணசேகரன் போட்டியிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் கவிதா கேக் ஷாப் அப்படிங்கிற ஒரு பேக்கரி திருப்பூரில் இருக்குது. அதனுடைய உரிமையாளருக்கு நெருங்கிய உறவினர் ஒருத்தரை களத்தில் இருக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கிறதா அங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி திருப்பூரில் கொஞ்சம் செல்வாக்குள்ள நிலையில் இருக்குது. அதனால் அந்த கட்சியின் சார்பில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியை அதை நம்ம எடுத்து வேலை செய்யணும் அப்படிங்கிற முடிவில் மாநில இந்து முன்னணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவருடைய மகன் காடேஸ்வரா தங்கராஜை இந்த தொகுதியில் களமிறக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஏற்கனவே காடேஸ்வரா தங்கராஜ் திருப்பூர் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சீட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோவை நாடாளுமன்ற தொகுதி. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறத அவர் பொறுப்புக்கு வந்த நாளிலிருந்து அதுக்கான காய்களை நகர்த்திட்டு இருக்காரு. அதில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உறுதியான நிலையில் அவர் தான் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. திமுக தரப்பில் இந்த தொகுதியில் அண்ணாமலையை வெற்றி பெற விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிட்டு இருந்த கோவை தொகுதியை திமுக கேட்டு தாங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதியில் நான் தான் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த கோதாவில் பொள்ளாச்சியை சேர்ந்த மகேந்திரன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பாக நடிகர் கமலஹாசனுடைய தலைமையிலான அந்த கட்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்கை பெற்றவர். கோவை மாவட்டம் முழுவதுக்கும் அறிமுகமான பெயருக்கு சொந்தக்காரர் மகேந்திரன் இப்போ திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் தான் சீட்டு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியான நிலையில் இருக்குது. அவருக்கு சீட்டு கிடைத்தால் மட்டுமே அண்ணாமலைக்கு சரியான போட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது. இதே நேரத்தில் பொங்கலூர் பழனிசாமி அவர்களுடைய மருமகன் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் இவருடைய பெயரும் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது. நீண்ட நாள் கட்சிக்காரர். உலகளவிலான திமுகவினுடைய தொடர்பாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போரின் போது கூட உக்ரைன் பகுதிக்கு போய் அங்கிருந்து இந்திய மாணவர்களை, குறிப்பாக தமிழக மாணவர்களை தாயகத்துக்கு திருப்பி அழைச்சிட்டு வர்றதுக்கு இந்த கிருபாசங்கர் தான் முன்னணியில் இருந்து வேலை செஞ்சுருக்காரு. அது தவிர திமுகவினுடைய ஒரு மிகச்சிறந்த செயல்பாட்டாளர், தொகுதி மக்களிடமும் நல்ல பேர் வச்சிருக்கிறவர். இவருடைய பெயர் தான் முதல் பட்டியலில் இருக்குது. ஒருவேளை பொருளாதாரம் சார்ந்த செலவுகளில் மகேந்திரன் இவரை விட அதிகமாக செலவு செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வேண்டுமானாலும் அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற சூழல் இருக்குது. இன்னொரு கூடுதல் தகுதி என்னென்னா மகேந்திரன் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவு பெற்றவர் அப்படிங்கிற பேச்சு பரவலாக இருக்குது. அதனால் திமுக சார்பாக இந்த 2 பேருடைய பேர் தான் முதல்ல இருக்குது. அதாவது கோகுல் கிருபாசங்கர், இன்னொன்று மகேந்திரன். இந்த 2 பேரில் ஒருத்தருக்கு தான் சீட் அப்படிங்கிற சூழல் இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணிக்கு போனால் இந்த இடத்துல மயூரா ஜெயக்குமார் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அல்லது மகேந்திரன் போட்டியிட்டால் தான் போட்டியிலிருந்து விலகக்கூடிய மனநிலையில் தான் அண்ணாமலை இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலாக பேசப்படுது. ஒருவேளை அண்ணாமலை போட்டியிடாத பட்சத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனுக்கு டெல்லிக்கு போகணும், மத்திய அமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கனவு இருக்குது. அதுக்கு அவரும் முயற்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் 2 பேரை அண்ணாமலை நிறுத்துறதுக்கான கோதாவில் வச்சிட்ருக்காரு. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய முருகானந்தம், இன்னொன்று பேராசிரியர் கனக சபாபதி. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை அவர் நிறுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கார் அப்படிங்கிறதும் தெரியுது. இந்த 2 பேருக்கும் போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற சூழலில் அதிமுக தரப்பிலிருந்து ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அண்ணாமலைக்கு சாதகமாக அதிமுக ஓட்டுகளை மாற்றி விடுறதுக்கான வேலையும் நடக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இன்னும் இலைமறைவு காய்மறைவாக தான் இருக்குது. வெளிப்படையாக யாருக்குமே
தெரியாத சூழல் தான் கோவை நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. ஒருவேளை அண்ணாமலை போட்டியிடாவிட்டால் அதிமுகவில் ஒரு பலமான வேட்பாளர் அறிவிக்கப்படலாம். அண்ணாமலை போட்டியிட்டார்னா நிச்சயமாக அதிமுக தரப்புலேருந்து ஒரு டம்மியான வேட்பாளர் தான் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவாங்க. அண்ணாமலைக்கும் திமுகவும் இடையில் தான் போட்டி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பெரும்பாலான மக்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக நம்ம நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிற ராசா தொகுதிக்கான கள வேலைகளை முழுமையாக செஞ்சிட்ருக்காரு. நேற்றைக்கு வரைக்குமே 2000 பூத்துகளுக்கும் முதல் கட்டமாக பூத் செலவுக்கான பணப்பட்டுப்பாடாக முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு பூத்துக்கும் 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவுக்கு கொடுத்து கட்சி வேலைகளை துரிதப்படுத்துகிற வேலையில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுருக்காரு. இந்த தொகுதியில் நாம் எப்படி நின்று எம்பி ஆயிடணும் அப்படிங்கிற கனவுல மத்திய அமைச்சர் முருகனும் இருந்துகிட்ருக்காரு. முருகனும் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி தான் டார்கெட் வச்சுக்கிட்டு இருந்தார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியாக இருக்குமானால் அவர் இந்நேரம் அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பணிக்காக வந்திருந்த முருகன் அதிமுக கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கடந்த ஒரு 3-4 மாதமாக நீலகிரி பக்கம் வராமல் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுருக்காரு. அதிமுக கூட்டணி இல்லைங்கிற சூழலில் அவரும் அதிமுக தரப்பில் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அதிமுக ஒரு பலமான வேட்பாளரை போட்டால் அவர் போட்டியிலிருந்து பின்வாங்கிக்கிற அந்த சூழல்லையும் இருக்கார். ஏன்னா இப்போ தான் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதனால் அந்த காலகட்டத்தில் வச்சே நம்ம ஓட்டிடலாம் அப்படிங்கிற முடிவிலும் அவர் இருக்கிறதா தெரியுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளர் யார் அப்படிங்கிறது முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் முருகன் போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டாரா அப்படிங்கிறதை முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறது நீலகிரி மாவட்ட பத்திரிகையாளர்களுடைய கருத்தாக இருக்குது. கோவை மாவட்டத்தினுடைய இன்னொரு முக்கியமான தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சண்முக சுந்தரம் தான் திமுகவில் போட்டிக்கு தயாராக இருக்கார். அவர் தான் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுக வெற்றி பெறுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் இதுவும் ஒன்று. அதனால் இந்த தொகுதியை நம்ம பிடிச்சே தீரணும் அப்படிங்கிற முடிவில் அதிமுகவினுடைய தலைமையும் தீவிரமாக இருக்குது. இந்த போட்டிக்கு, அதாவது பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான அந்த போட்டிக்கு அதிமுக தரப்பில் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பியும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மகேந்திரனை நிறுத்துறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. மகேந்திரன் போட்டியிட்டாரானால் வெற்றி அவருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுடைய கருத்தாக இருக்குது. திமுகவினுடைய சண்முக சுந்தரமா அல்லது அதிமுகவினுடைய மகேந்திரனா அப்படிங்கிற ஒரு கடுமையான மோதல் போயிட்டுருக்குது. இதுக்கிடையில் அதிமுக தரப்பில் பொள்ளாச்சி நகர செயலாளர் இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒருத்தரும் போட்டியில் இருக்கார். அவருக்கும் அந்த பகுதியில் நல்ல அறிமுகமும் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் திமுகவினுடைய வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க. கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், சேலம், கரூர் உள்ளடக்கிய அந்த கொங்கு மண்டலத்தினுடைய தற்போதைய அரசியல் சூழல் இந்த அளவில் தான் இருக்குது. வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு களப்பணிகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், யாருக்கு எது சாதகமாக இருக்கும், யாருக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஒரு பார்வையில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.